இன்டர்நேஷனல் ஆவ்னி சினி மேக்ஸ் படத்தின் கதாநாயகி திருமிகு நயன்தாரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என வரவேற்கிறோம். மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய பூஜை இன்னைக்கு கோலாகலமா தொடங்கியிருக்காங்க. இதுல நடிகைகள் குஷ்பு, மீனா அண்ட் ரெஜினா கசன்ட்ரா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்காங்க. சுந்தர் சி இயக்கத்துல நயன்தாரா நடிக்க உள்ள இந்த படத்துடைய பூஜைக்கான அழைப்புதல சமீபத்துல ஐசரி கணேஷ் சுந்தர் சி அண்ட் குஷ்புவை சந்தித்து கொடுத்தாரு. நயன்தாராவுக்கு கொடுக்கலையான ஃபேன்ஸும் அந்த வீடியோல கேட்டுட்டு இருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு நடைபெற்ற பட பூஜையில நயன்தாரா பங்கேற்றிருக்காங்க. ஐசரி கணேஷ் தயாரிப்புல கடைசியா வெளியான பல படங்கள் பெருசா வெற்றி பெறல. இந்நிலையில மூக்குத்தி அம்மன் 2 படத்தை மலை போல நம்பியிருக்காரு ஐசரி கணேஷ். அரண்மனை 4 படத்தின் மூலமா சுந்தர் சி 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி கொடுத்தாரு. இந்நிலையில்தான் 100 கோடி பட்ஜெட்ல மூக்குத்தி அம்மன் 2 படத்தை தயாரிக்க ஐசரி கணேஷ் முடிவு செய்திருப்பதா கூறப்படுது. பிரசாந்த் ஸ்டுடியோல நடைபெற்று வர மூக்குத்தி அம்மன் 2 பட பூஜைக்கு பிரம்மாண்டமான கோவில் செட்டப் போட்டிருக்காரு. வெந்து தனித்தது காடு படத்துக்காக ஹெலிகாப்டர் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு ஐசரி கணேஷ். அண்ட் மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய பட பூஜைக்காக வந்த தொகுப்பாளனை டிடிக்கும் பாடகி அருணா உள்ளிட்ட சில பெண் பிரபலங்களுக்கு தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வைர மூக்குத்தி பரிசா கொடுத்திருக்காரு. இது தொடர்ந்து படத்துடைய பட பூஜைக்கு மூக்குத்திய பரிசா கொடுத்திருக்காருன்னு தொகுப்பாளனே டிடியும் ஐசரி கணேஷ பாராட்டி பேசியிருந்தாங்க. மேலும் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணான்னு சொன்ன நடிகை நயன்தாராவுக்கு பாராட்டுகளும் சோசியல் மீடியால ட்ரோல்களும் குவிஞ்சிட்டு வருது. அந்த அறிவிப்புக்கு அப்புறமா அவங்க பேச இருக்கிற நிலையில என்ன பேச போறாங்கன்னு ரசிகர்களும் கேட்க ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. மீண்டும் மூக்குத்தி அம்மனாக நயன்தாரா நடிக்குள்ள நிலையில கடவுளே நயன்தாரான்னு அவங்களுடைய ஃபேன்ஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் நயன்தாரா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.